friends, welcome to Kamali's Dairy. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான். இது ரொம்ப நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட வீடியோ. ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க என்ன ஹேர் மாஸ்க் போடலாம், எங்களால அரைக்க முடியாது, கொதிக்க வைக்க முடியாது, இதெல்லாம் இல்லாம எஃபெக்டிவா முடியும் நல்லா ஷைனிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஹேர் மாஸ்க் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாஸ்டலில் உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இதை நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், அங்கே கிச்சன் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை, பட் என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த ஹேர் மாஸ்க் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஹாஸ்டலில் உள்ள பொண்ணுங்க தான் இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல பசங்களுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பசங்களுமே சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஸோ ஹேர் மாஸ்க்கும் போடுங்க. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே பால்னஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் பொண்ணுங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹேர் கேரே பசங்களுமே அதையே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவங்க ஹேர் ஜெல்லு அந்த மாதிரிலாம் தலைக்கு யூஸ் பண்றதுனால பால்னஸ் விழுது. நான் கண் கூடவே ஒருத்தரை பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்ணி பால்னஸ் விழுந்ததை. அதனால இந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்றதை விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை மட்டும் தடவுங்க தலைக்கு, இல்லாட்டி வேற எதுவும் தடவாதீங்க. தட் மீன்ஸ் தேங்காய் எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில் இந்த மாதிரிலாம் தடவுங்க, சீக்கிரமா பால்னஸ் வராது. அதனால இந்த ஹேர் கேரை அப்படியே பாய்ஸுமே பண்ணலாம், கேர்ள்ஸுமே பண்ணலாம், லேடிஸும் பண்ணலாம், பாட்டியும் பண்ணலாம், தாத்தாவும் பண்ணலாம். ஸோ தாத்தாலாம் அவ்வளோவா கேர் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் 30-35நாலும் சரி, 20-25நாலும் சரி, ஸ்கூல் பசங்கனாலும் சரி, யாருனாலுமே இந்த ஹேர் மாஸ்க்கை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ அந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கப்பே யாருக்காவது ஒரு கெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போட்டோன்னே வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடில் நிறையா ஒமேகா-3 விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது இன்டேக்காக எடுக்கிறப்பையும் ஹேர் மாஸ்க்காக போடுறப்பையும் நிறையா பலன்கள் உண்டு. உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீடு எந்த வகையிலலாம் உங்களால் இன்டேக்காக எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவுட் சைடாகவும் நீங்கள் ஹேர் மாஸ்க்காக இல்லை ஃபேஸ் மாஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆர் நாட்டு மருந்து கடை இப்போ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி கிடைக்குது. அப்படியும் கிடைக்கலன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சண்டே ஹேர் மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா சாட்டர்டே நைட்டே இதை ஊற வைக்கணும். 300 ml வாட்டர் ஊற்றி நான் ஊற வைக்கிறேன். அது முழுகிற வரைக்கும் ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இது ஓவர் நைட் 8 to 10 hours ஊறினா தான் அந்த ஜெல் ஃபார்மேஷன் வரும். அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையில் எடுத்து பார்க்குறேன், உங்களுக்கு இந்த அளவுக்கு அந்த வாட்ரு அந்த ஜெல் ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா ஊற விடலாமான்னா கண்டிப்பாக ஊற விடலாம். ஊற உங்களுக்கு அந்த ஜெல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஹாஸ்டலுக்கு வரும்போதே இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஹேர் மாஸ்க் போட முடியும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ரெடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இது கூட நான் ஷியக்கா பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்லேயே ஹோம்மேட் ஷியக்கா ஹெர்பல் அந்த பவுடரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்லையே ஹோம்மேட் ஷியக்கா பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை போய் பாருங்கள். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் ஹாஸ்டல் போக போகிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் அம்மாட்ட கேட்டு ஹெர்பல் ஷியக்காய் பவுடர் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஷியக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும்னு என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷியக்கா போட்டிங்கன்னா முடி வளரும். ஏன்னா நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப எல்லாம் ஷியக்கா நிறையா டைம் வருஷமாக யூஸ் பண்ணி தான் என்னோடய ஹேருக்கு இந்த அளவுக்கு சத்து இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், பிலீவ் பண்ணுறேன்.
ஹாஸ்டலுக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணுறப்பே இந்த இன்க்ரீடியண்ட்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க்கை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இளநரை வராமல் தடுக்கிறதுக்கும் முடி நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளநரை நிறையா பேத்துக்கு வருது. அதனால தான் இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தான். கருவேப்பிலையை நல்லா நிழலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைஸான பொடி வரும். இது பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. கருவேப்பிலை பொடி எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். இந்தியா போகிறப்பெல்லாம் வந்து கருவேப்பிலையை நிறையா வாங்கி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இது நம்மளோட சேனல் பார்க்குற ஆரம்பத்துலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதனால் கருவேப்பிலையை அதிகமாக உணவில் சேருங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஹேர் மாஸ்க்குக்கும் நீங்கள் சேர்க்குறப்ப உங்களோட முடி வந்து கருகருன்னு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய முடி நல்லா கருகருன்னு இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவும் பாருங்கள். ஸோ ஸ்டில் நவ் என்னோடய முடி கருப்பாக தான் இருக்குது. நான் லேட் 30s இருக்கேன். என்னோட ஏஜ் தெரிஞ்சதுன்னா என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பொடி என்னால் ஆட் பண்ண முடியாது, எனக்கு எதாவது அலர்ஜி இருக்குது, வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இது வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட பாடிக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஷேக்கா பவுடரை மட்டும் விட்றாதீங்க. ஏன்னா அதில் நிறைய இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம ஷேக்கா பவுடர் மேக் பண்ணுறோம். அது கூட நம்மளோட சேனலுக்குள்ளே இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் வந்து இதோட டேக் பண்ணுறேன் இந்த வீடியோவோட. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நைட்டே போட்டு வச்சிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் அந்த இது தெரியணும், அந்த ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிறது தெரியணுங்கிறதுக்கோசரம் தான் நான் ஒயிட்டாக காட்டினேன். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நைட்டு வச்சுருந்துட்டு காலையில் வடிகட்டியும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட வந்து அரிசி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அது வந்து அரிசியோட இதுவும் வந்து ஃபெர்மெண்ட் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எதெல்லாம் முடிக்கு நல்லது அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் உங்களோட குழந்தைங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு 25, 30s இல்லை 40, 45 இருந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் நீங்கள் உங்கள் காலேஜ் படிக்கிற பசங்களாம் வந்து ஓகே இது பண்ணனா முடி வளரும் அப்படின்லாம் வந்து கற்றுக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணி இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் என்னோட பொண்ணுக்கு வந்து இப்போ இருந்தே வந்து சொல்கிறேன் இது யூஸ் பண்ணு, கருவேப்பிலை சாப்பிடு இதெல்லாம். அதனால் நீங்களும் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவங்களும் கேட்டுக்குவாங்க. இப்போ வந்து இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா இதை சம்டைம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் இந்த வீடியோவை. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஷாலில் வடிகட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வடிகட்டலாம். இந்த வெள்ளை துணி அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா வடிகட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஷால் நைலான் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷாலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது கேட்டாலும் உங்கள் அம்மா அப்பா செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை காட்டி கூட நான் இப்படிலாம் போட போகிறேன்னு சொல்லுங்கள், அவங்க வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. இந்த ஹேர் மாஸ்க்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பவுலு, ஒரு ஷாலு, அதே மாதிரி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் இருந்தால் ஈஸியாக நீங்கள் ஹாஸ்டலில் வந்து ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா நிறையா ஹாட் வாட்டர் இருக்கும், அதில் வந்து நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கேல்பில் தங்குறப்ப ஹேர் ஃபால் வந்து அதிகமாக ஆகும். மெயினாக ஹாஸ்டலில் குளிக்கிறவங்க வந்து நிறைய குளோரின் பவுடர் வந்து போடுவாங்க. அதனால் அந்த குளோரின் அந்த எஃபெக்ட் இருந்தாலும் வந்து நமக்கு முடி கொட்டும். அந்த மாதிரிலாம் வந்து முடி கொட்டாமல் இருக்கணும், முடி வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக இருக்குது, முடி சாஃப்டாகவே இருக்காது, ஒரு மாதிரி முள்ளாக விளக்க மாற்று குச்சி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஹாஸ்டலில் குளிக்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். தலைக்கு குளித்து வந்தாலுமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது, மொரன்னு இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க்கை வந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஹேர் மாஸ்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஷேக்கா பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து 20க்கும் மேலான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட தலைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட லேட் 30s, லேட் 40s வந்து சீக்கிரமாக வந்து வெள்ளை முடி வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா க்ரே ஹேருக்கு ரெமெடி சொல்லுங்கள், க்ரே ஹேருக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. கிரே ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டேக்கை பொறுத்தது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த காலேஜ் படிக்கிற வயசுலாம் தான் வந்து முடி வளர்றது வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து காலேஜ் படிக்கிறப்ப தான் நீ லென்த்தே வந்தது. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கூட நீ லென்த்து கிடையாது. என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் வந்து நீ லென்த் வந்து பயங்கரமாக வந்து முடி ஒரு அசுர வேகத்தில் வளர்ந்தது. அது எப்படி வளர்ந்ததுன்னு தெரில. எல்லாமே அதுக்கு முன்னாடி கொடுத்தது ஹெர்பல் ஆயிலாக இருக்கட்டும், ஷியக்கா பவுடராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த முன்னாடி யூஸ் பண்ணதோட எஃபெக்ட்டு பின்னாடி தெரிஞ்சுது. நானே எனக்கு நினைக்கல இவ்வளோ லாங் ஹேர் இருக்கும்னு. ஏன்னா என்னோடய ஸ்கூல் மேட்டாக இருக்கட்டும், எல்லாரும் பார்க்குறவங்களாம் என்னை வந்து இவ்வளோ லாங் ஹேரோட பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் வளர்ந்த முடி தான் அது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஹேர் மாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மெயினாக கருவேப்பிலை பொடி வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து சாப்பாட்டில் இருந்ததுன்னா ஒன்று கூட தூக்கி போடாமல் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஐரன் சத்து இருக்குது. அது வந்து நம்மளோட கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா அந்த ஜெல் ஃபார்மேஷன் எப்படி இருக்குதுன்னு. இதை நான் அப்ளை பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட கீழே விழவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ஹேர் மாஸ்க்கு. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் உள்ளவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். வீட்டில் எனக்கு அரைக்க வேணாம், கொதிக்க வைக்க வேணாம்னு நினைக்கிறவங்களுமே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தலையில் ஒரு நல்ல ஹேர் ஆயில் மசாஜ் கொடுங்க. ஹேர் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள். ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ 45 மினிட்ஸ் to 1 hour வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஜெல் மாதிரி இருக்கிறதுனால கீழேலாம் சிந்தாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. 2 கையிலையும் தேய்ச்சிட்டு ஆயில் எப்படி தேய்க்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு முடியில் நுனி வரைக்குமே வந்து ஸ்பிட் எண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த எண்டுலலாம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு நல்லா ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண பிறகு ஹேர் கேப் போட்டுட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் முடி எப்படி இருக்குன்னு. அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் எண்டில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. ஹேர் மாஸ்க்லாம் போட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். பட் இன்னும் இந்த இடம்லாம் வந்து காயவே இல்லை. ஸோ என்னோட பொண்ணு வந்து இப்போ வந்துடுவா. அதுக்குள்ளே வந்து இந்த வீடியோவை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து வேகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த இடம் காஞ்சிதுன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க்கு. ஸோ முடி பார்த்தீங்கன்னா நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஹாட் வாட்டராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் உங்களோட முடி வந்து ரொம்ப ரொம்ப ரஃப்பாகவும் ஃப்ரிஸ்ஸாகவும் ஆயிரும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட்ஸ் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye-bye. Thanks for watching. Don't forget to subscribe to Kamali's Dairy.